நேர்களுக்கு வணக்கம். உசிலம்பட்டி தொகுதி மதுரையில இருந்து தேனிக்கு போற முக்கியமான சாலைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தொகுதி தான் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி. ஒரு தொன்மையான கிராமம். இங்க சமணர்கள் படுகைகள், அது மட்டும் இல்லாம எலுமலை, உலைப்பட்டி பகுதிகள் பண்டைய மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உசிலம்பட்டி சந்தை எவ்வளவு ஃபேமஸா இருந்துச்சோ அதே அளவுக்கு பெண் சிசுக்கோல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியா தான் உசிலம்பட்டி ஒரு காலத்துல இருந்துச்சு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை அறிமுக படுத்தினதுக்கு அப்புறமா தான் பெண் சிசு கொலைகள் இந்த பகுதியில குறைஞ்சிச்சு. உசிலம்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தான் அதிக முறை வின் பண்ணிருக்கு. அடுத்து அதிமுக 3 முறை வின் பண்ணிருக்காங்க. முக்கியமான விஷயம், முக்குலத்தோர் அதிகமா இருக்கிற காரணத்தினால தேர்தல்ல யாரு வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த தொகுதிக்கு நிர்ணயிக்கிறதே இவங்க தான். அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ ஐயப்பன் இந்த தொகுதிக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு பயனளிக்கிற விதமா கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி கிட்டத்தட்ட 51,000 மக்களை பயனடைய வச்சிருக்காரு. எனக்கு உயிர் முக்கியம் இல்ல, உடம்பு முக்கியம் இல்ல, என்னோட தொகுதியும் உசிலம்பட்டி மக்களும் தான் முக்கியம்னு சொல்லி என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த மக்களுக்காக நான் பாடுபடுவேன்னு 58 கால்வாய்க்கு தண்ணீர் கேட்டு போராட்டம் பண்ணி அந்த திட்டத்தை செயல்படுத்த முழு காரணமா இருந்தவர் தான் எம்எல்ஏ ஐயப்பன். என்னதான் எம்எல்ஏ ஐயப்பன் நிறைய திட்டங்களை செஞ்சு கொடுத்தாலுமே ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக உசிலம்பட்டி மக்களை வஞ்சிக்குது. விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரையை இணைக்கக்கூடிய பகுதியா உசிலம்பட்டி தொகுதி இருக்கு. ஆனா இந்த 4 மாவட்டத்துக்கு போகணும் அப்படின்னா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கு. அங்கேயும் போதுமான கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி கிடையாது. இதை சரி பண்ண ஸ்டாலின் மாடல் அரசு ஏதாவது முயற்சி எடுத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்ல. பிஸ்கட், மிட்டாய் தயாரிப்பு தொழிற்சாலைகள் நிறையவே இருந்துச்சு இந்த தொகுதியில. பன்னாட்டு கம்பெனி தாக்கத்தினால இந்த தொழில்கள் எல்லாமே நலிவடைஞ்சிருச்சு. இந்த தொழிற்சாலைகள் இருந்தா இந்த தொகுதி இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்கு உதவும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நிறைய கோரிக்கைகள் இருக்கு. உசிலம்பட்டி விவசாயிகளோட கனவு திட்டமான 58 கிராம கால்வாய் நிறைவுக்கு வந்தாலும் 150 கன அடிக்கு நீர் தான் திறந்து விடப்படுது. ஆனா இன்னும் 316 கன அடி தண்ணீர் திறக்கலாம் அப்படின்றது இந்த மக்களோட கோரிக்கை. விருதுநகர், மதுரை, தேனி இந்த மாவட்டங்களை இணைக்கக்கூடிய சாலையான மல்லபுரம், மயிலாடுதுறை சாலை பணிகள் முடிஞ்சிருக்கு. ஆனா வாகன போக்குவரத்துக்கு இன்னுமே அனுமதி தராம வச்சிருக்காங்க. இந்த தொகுதியில அதிகமா மல்லிப்பு விளையிற காரணத்தினால இங்க வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்றது இந்த தொகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த மாதிரி பல கோரிக்கைகளை உசிலம்பட்டி தொகுதி மக்கள் வச்சிருந்தாலுமே திமுக அரசு அது எதையுமே கண்டும் காணாம தான் இருக்காங்க. இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஐயப்பன் மக்களுக்காக நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டே வந்தாலுமே ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அதெல்லாம் செய்ய விடாம தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல யாரு வெற்றி பெறுவாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.